Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், ஹெல்மெட் த 4 செகண்ட் சேலஞ்ச் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. அதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் இந்த மாதிரி நம்ம டேரன் வந்து ஹெல்மெட் அப்படின்னு கூப்பிட்ருப்பான். ஸோ ஹெல்மெட் வந்து திரும்பி பார்த்துருப்பான். அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. அப்போது எபிசோட் ஓப்பனிங்கில் வந்து இப்போது இந்த கிளைமேட்டை பார்த்தா அப்போது அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு வந்து டேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன சொல்கிறீங்க அப்பனா அப்படின்னு வந்து ஹெல்மெட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் சொன்ன நேரம் வந்துருச்சு. அதாவது இந்த ஃபாரஸ்ட் விட்டு நீ வெளியே போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஹெல்மெட் அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆனால் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகவே இல்லையே அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் டேரன்ட்ட. ஆனால் டேரன் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, உன்னோட ஸ்பீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து இதுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா உன்னால் அந்த டிவைன் பேரியரை நோக்கி அதுக்குள்ளே போகவும் முடியாது. அதனால் இதுதான் அந்த கரெக்டான டைம் அப்படின்னு டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு இந்த நேரம் மட்டும்தான் இருக்குது, இதை விட்டால் வேறு நேரம் கிடையாது. ஆனால் நல்லா கவனமாக கேளு, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேண்டாம் இருப்பா. அதாவது டேரியனை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த டைம் போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேரியன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஹியூமன் வேர்ல்டு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஃப்ரூட் இருக்குல்ல, அதோட சவுத் சைடில் தான் இருக்குது. அந்த இடத்துல இந்த டிவைன் பேரியர் வந்து நீ தாண்டி போகலாம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் டிவைன் பேரியர் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அது வந்து ஒரு தியரியாக தான் இருக்குது. அதாவது ஒன்றால் அந்த ஹியூமன் வேர்ல்டு கிட்ட போக முடியும் அப்படின்னு டேரியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் உடம்புல அந்த ஸ்பீட் ஆஃப் டார்க்னஸ் இருந்தாலும் ஒன்னே மாதிரி ஒரு ஹியூமன் வந்து அந்த வீக்கான பேரியரை தாண்டி போக முடியும். இது தியரிக்கலாக வந்து கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு டேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அது அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை, அந்த இடத்தையும் நான் கண்டுபிடிச்சது கிடையாது, ஏன்னா நான் அங்கிட்டு போகணும்னு நினச்சா தானே பார்க்குறதுக்கு அப்படின்னு டேரியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அப்புறம் எதுக்கு அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. அதுக்கு டேரன் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அந்த வழி தெரிஞ்சவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு டேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து அது ஹியூமன் வில்லேஜில் தான் இருக்கான். அதாவது அந்த 2 ஹெட், அதாவது அந்த 2 தலை பாம்போட டெரிட்டரியில் இருக்கான். அவன் தான் அந்த வில்லேஜ் சீஃப் எர்கோ, நீ அவனை போய் பார்த்தாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அந்த லெப்பர்டுக்கும் தெரியும் அந்த ஹியூமன் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு அப்படின்னு வந்து டேரன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்து சின்ன வயசில் அந்த டைமில் இருக்கும்போது அந்த 2 தலை பாம்பை பார்த்துருப்பான்ல. அப்போது இவங்க 2 தலை பாம்புனா அந்த நாகோ தான் சொல்கிறான் போல், அந்த வில்லேஜ் தீஃப்னா அந்த எர்கோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் போல் அப்படின்னு ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். ஒருவேளை அப்போது அவனுக்கு தான் தெரியுமா, சரி அப்படின்னு வந்து டேரனுக்கு பதில் கொடுத்துட்ருக்கான். இங்கே அப்போது டேரன் என்ன சொல்கிறான்னா, கடைசியாக நீ இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு போகிறனா எக்கச்சக்கமான கவுண்ட்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸை உன்னால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ இந்த ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் வளர்ந்துருக்க, அதனால உனக்கு வெளி உலகம் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோகம் என்ன தெரியுமா, ஒன்று கிடைக்குதுன்னா ஒன்று போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நீ வந்து எல்லாத்தையும் வந்து கண்மூடித்தனமாக நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அதை உன்னால் தடுக்க முடியாது. நீ சும்மா வந்து அதை தடுக்கணும்னு நினச்சான்னு உன்னால் அது முடியாது. அது போக அது வர்றது உன்னால் அவாய்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நேரம் அப்போ நீ வந்து மொத்தமாக ஒரு பவர்லெஸ் பர்சனாக மாறுவ. எக்கச்சக்கமான பெயினை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ. அந்த மாதிரி நேரத்தில் நீ வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் விருத்திக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த உலகத்தில் ஏன் ஒரு டார்க்னஸ் வழிக்கு போகிறது கூட உன்னை தூண்டி விடும். ஆனால் எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸாக இருந்தாலும், எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் உன்னைய நீயே எப்போயுமே தொலைஞ்சிடக்கூடாது. எப்போயுமே நீயாக தான் இருக்கணும். மற்றவங்களுக்காக நீ எப்போவுமே எதுவும் மாறக்கூடாது அப்படின்னு வந்து டேரன் வந்து ஹீரோக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அது போக அவ்வளோதான். உனக்கு ஏதாச்சும் கேட்குற கேள்வி இருக்குன்னா கேளு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கையை முறுக்கிக்கிட்டு, அப்போனா உங்களுக்கு என் கூட வர்றதுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லையா, என் கூட வரமாட்டீங்களா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறான். ஏன்னா இத்தனை நாளாக வந்து கூட ஒருத்தர் இருந்ததை வந்து இங்கே விட்டுட்டு போகணுமே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ டேரியன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் சோகமாக பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு. அப்போ டேரன் வந்து
அப்போலாம் உன்ட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை போல. சரி நான் போய் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். நீ வந்து நாளைக்கு காலைல வா. உனக்காக கொஞ்சம் விஷயத்த நான் வச்சிருக்கேன். அப்படின்னு டேரியன் சொல்லிட்டு அந்த சைடு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அது போக உன் கூட இத்தனை வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து டேரன் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. வந்து அந்த டேரனை போறத அப்படியே அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நைட் டைம் காமிக்கிறாங்க. நைட் டைமில் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சேடாக இருக்கான். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு. அப்போ அவன் ரொம்ப சேடாக இருக்கும்போது பின்னாடி வந்து எல்கா வராங்க. எல்கா வந்துட்டு, ஏன் உன்னை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலையே, நாளைக்கு தானே நீ போகணும் அப்படின்னு வந்து எல்கா சொல்ல வரும்போது, எல்கா நீயா அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ரொம்ப சோகமாக பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் நாளைக்கு போகணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக ஃபைனலாக நான் இந்த இடத்த விட்டு போகிறதா இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரில. எனக்கு ஒரு மனசெல்லாம் ஒரு மாரி நெருடலா இருக்கு. அது என்ன ஃபீலிங்குன்னே தெரில. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு எமோஷன வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப எல்கா வந்து நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "ஹ இது வந்து ஒரு ப்ரூஃப் தெரியுமா? நீ வந்து மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கன்னு" அப்படின்னு வந்து எல்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மிருகத்துக்கு வந்து எப்பயுமே மத்தவங்க மேல வந்து உணர்ச்சி இருக்காது. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே மனித நேயம், அந்த ஹியூமனிட்டி எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதனால நீ ஸ்லோவா ஹியூமனா மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்கா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எல்கா மேல சாஞ்சு படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மார்னிங் ஆனோடனே நம்ம ஹீரோ வந்து டேரியனோட வீட்டு கதவை திறக்கிறான். அப்போ திறந்துக்கிட்டு உள்ளே போகும்போது வெளியே பார்த்தா எல்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே அதுக்குள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா டேரியன் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தா டேரியன் வந்து அப்படியே சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா அந்த ஸ்வாடும், இன்னொன்று சைடு பார்த்தா ஒரு மூட்டையே இருக்குது. டேரியன் சொல்லியிருப்பான், நீ வந்து ஸ்ட்ராங்கரானா என்னோட ஸ்வாட் தருவேன், அதாவது அந்த விஸை யூஸ் பண்ணால் ஸ்வாடை தருவேன்னு. அதுக்காக அங்கே வச்சுருக்கான். அப்போது டேரியனோட ஃபேஸை பார்த்தா அவன் வந்து ஏதோ ஒரு எம்டி ஷெல் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து டேரியன் டேரியன் அப்படின்னு கூப்பிடும்போது டேரியன் கண்ணை திறந்து பார்க்கல. அப்போ ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு திரும்பி கூப்பிட்றான். டேரியன் அப்படின்னு கூப்பிடும்போது, ஏன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதான் அந்த பிரிவினையா, இதான் அந்த ஒருத்தவங்க விட்டுட்டு போன அந்த ஃபீலிங்கா, அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போனா இந்த நேரம் அப்போ இதான் இந்த நேரமா இங்கே இடத்த விட்டு போகணும்னு அப்படின்னு ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு டேரியன் இறந்து போயிட்டாங்கன்னு. ஸோ உங்களுக்கு டேரியனோட கேரக்டர் பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டுருங்க. அப்போ ஹீரோ அங்கே இருக்க அந்த ஸ்வாடையும் அந்த மூட்டையும் எடுத்துகிட்டு டேரியனை பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன சொல்லணும்னு தெரியாமல் அந்த அழுகிற ஸ்டேஜ் இல்லாமல், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேரியனுக்காக ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு நம்ம ஹீரோ டேரியனை வந்து, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் டேரியன் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு எல்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது உனக்கு இது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதாவது டேரியன் இப்படி இறந்துருந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும். ஏன்னா ஏன்னா அவனோட லைஃப் ஸ்பேன் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து எல்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவன் என்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் இந்த மாதிரி நான் சாவ போகிறேன்னு அப்படின்னு வந்து எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட்ட. அதனால சும்மா அந்த மாதிரி உம்முனா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காத. எப்பயுமே வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணுறான்னா அவங்களுக்குன்னு ஒரு பாத்து இருக்கும். அவங்க அந்த பாத்தை நோக்கி போவாங்க. ஸோ நீ வந்து எப்பவுமே வந்து எல்லோரும் கூட இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து எல்காவோடுக்கு சேர்த்து நம்ம ஹீரோக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. எப்பவுமே எல்லாரும் உனக்காக இருப்பாங்க. அதனால் சும்மா இப்படிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காத. அது போக அவனோட வாழ்க்கையை வந்து அவன் நல்லா வாழ்ந்துட்டான். ஏன்னா வந்து அவன் ஓல்ட் ஏஜ் ஆகி தான் இறந்துருக்கான். அதனால் அவனுக்கு வந்து எந்த கில்ட்டு கிடையாது. நீ வந்து உன் கில்ட்டை வந்து காமிக்காத அப்படின்னு வந்து எல்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த நேரம் வந்துருச்சு போல். சரி இந்தா என்கிட்ட இருக்க ஒரு பொருளை இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து எல்கா வந்து அவனோட வால்லேருந்து ஒன்றை தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஏதோ ஒரு லெதர் மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இது நீ வந்து கழுத்தில் போட்டிருந்த, இது நீ சின்ன வயசாக இருக்கும்போது உன் கழுத்தில் இருந்துச்சு அப்படின்னு எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நீ வந்து பாரு, அது உனக்கு ஏதாச்சும் ஒன்று தோணும், ஏதாச்சும் உனக்கு வந்து உணர வைக்கும் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை திறந்து பார்த்தா அது ஒரு பெண்டென்ட். இது வந்து பியூர் கோல்டால் செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரேரான மெட்டலு. நீ குழந்தையா இருக்கும்போது அதாவது ஏதோ ஒரு நோபல்லேருந்து வந்திருக்க போல் அப்படின்னு வந்து எல்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பென்டனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உன் பாதையில் எப்பவுமே வெளிச்சமாக தான் இருக்கும், நீ நல்வழியில் தான் போவ அப்படின்னு வந்து அந்த பென்டனில் எழுதியிருக்கு. அந்த வாக்கியம் எழுதி அது கீழே என்ன எழுதியிருக்குன்னா, மார்கெட் ரீனா அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ மார்கெட் ரீனா வந்து நம்ம ஹீரோட அம்மாவாக இருக்கலாம். அப்போ வந்து அந்த எல்கா என்ன சொல்லுதுன்னா, இது ஏதாச்சும் ஒரு லீடரோட பேரா அப்படின்னு வந்து எல்கா கேட்டுட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன், இல்லை இது குடும்பம், எனக்கு என்னமோ இது எங்களோட அம்மாவோட பேர் மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ ஓ அப்படியா, ஆனால் நீ மட்டும் அவங்கள ஃப்யூச்சரில் பார்த்த வச்சுக்கோ,
உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் நீ அவங்கள கண்டுபிடி, அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க நோபலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தோடு எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதாவது அவங்க பிள்ளைய வந்து இன்னும் நேசிக்கிறாங்கல்ல, அது எல்காவுக்கு புரியுது. சரி இப்போ நம்ம அந்த ஹியூமன் ஃபார்முக்கு போவோமா அப்படின்னு எல்கா கேட்குறான். ஏன்னா அந்த நாகம், அந்த கேடு கெட்ட நாகம் வந்து இப்போ ஹைபர்னேஷனில் இருக்கும். அதனால வந்து அவன் வெளியே வரமாட்டான் அவ்வளோ சீக்கிரமாக. இருந்தாலும் நான் அந்த இடத்துக்குள்ளே வந்தேன்னா அவன் கண்டிப்பாக என்னை சென்ஸ் பண்ணி எந்திரிச்சு வந்துடுவான். அதனால் அந்த இடத்துலேருந்து நீ தனியாக தான் போகணும் அப்படின்னு வந்து நம்ம எல்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்கா வந்து நம்ம ஹீரோட கான்ஃபிடென்ட்டை பார்த்துட்டு, சரி அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து வின்டர் டைம்னால முக்கால்வாசி மிருகங்க வந்து ஹைபர்னேஷனில் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஹீரோனால எஸ்கேப் ஆக முடியும். அதுவும் அவனோட சீட் ஆஃப் டார்க்னஸ் இன்னும் க்ரோ ஆகாமல் இருந்தால், சீட் ஆஃப் டார்க்னஸ் வந்து மிருகத்தோட இருந்தது. நம்ம ஹீரோக்கு இருக்கிறனால அந்த பேரியர் தாண்டி வர முடியாது. இருந்தாலும் இப்போ வந்து அந்த பேரியர் வீக்காக இருக்குது. போக நம்ம ஹீரோட சீட் ஆஃப் டார்க்னஸும் கொஞ்சம் சப்ரஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ இது ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம ஹீரோனால் போக முடியும் அப்படின்னு ஒரு தியரியாக இருந்தாலும் அந்த இதை கண்டிப்பாக செய்யணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறான்னா, எல்கா வர வேணாம், நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோனால் எல்காவை திரும்பி பார்க்க முடியல. ஏன்னா பார்த்தா நம்ம ஹீரோனால் இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு தோணுது. அதனால் எல்கா நல்லா வாழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். இது நம்ம எல்கா பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். நீயும் நல்லா உன் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு எல்கா சொல்கிறத நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வில்லேஜை, அப்புறம் அந்த ஹியூமன் ஃபார்மை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க ஹுட்டி போட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஹுட்டியை போட்டுக்கிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அது ஏதோ ஒரு மொட்டை, அதாவது அந்த லீடர் இருப்பான்ல எர்கோ, அவன் உள்ளே போய்கிட்டு இருக்கான். அப்போது அவன் யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் யாருன்னு தெரில. இருந்தாலும் அவன் வந்து அங்கே போய் ஒரு மெழுகுவர்த்தியை வந்து கையை வச்சு நெருப்பெறிய வைக்கிறான். எல்கோக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பவர் இருக்கும் போல். அப்போது அவன் திடீர்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எல்காவோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். நகராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.